சார் வணக்கம் சார். விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தளபதி தளபதி வந்துட்டு இப்ப புதுசா கட்சி தமிழக தளபதி 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 மர்க்கா சொல்லு தளபதி மர்க்கா மர்க்கா சொல்லு தளபதி தளபதி சொல்லுங்க. தளபதி தளபதி இளைய தளபதி இளைய தளபதி முடியல. கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம். அது பாத்தீங்கன்னா கட்சியோட பேர் பாத்தீங்கன்னா நான் தாடா உங்க அப்பா பேசுறேன். தெலுங்கு பட டைட்டில் மாதிரியே இருக்குது. ஒரு காரணமும் புரியல, ஒரு அர்த்தமும் புரியல. எல்லாம் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ங்கிறாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர தப்பு இல்ல. அது ஒரு மக்கள்ங்கிற பேரே அதுல வரல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் அழுகுறீங்க? தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்களே. எதுல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? தமிழக மக்கள் கழகம்னா இல்ல தமிழக மக்கள் பேர் அதுல ஜாயின் பண்ணோம்ல. தமிழக வெற்றி கழகம்னா தமிழக எதுல வெற்றி பெறுது, என்ன கழகம் ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியல? தெலுங்கு பட டைட்டில் மாதிரி தான் இருக்குது. அதான் கொருக்குப்பேட்டை குமார் இது மாதிரி வரும்ல, நான் தான் உங்க அப்பா பேசுறேன் அவரு சொல்லுவார்ல ஓட்டேரி நரி கேரக்டர், அது மாதிரி தான் இருக்குது. நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவா. எந்த நரி? நொந்த நரி. டிவிகேன்னு வருது இல்ல, அது டிவி கேங்கிறது அதை வச்சது அவரோட சுயநலம். டிவி கேனா தளபதி விஜய் கழகம் அப்படிங்கறது இங்கிலீஷ்ல வரும். பக்கா சுயநலவாதிங்க அவரு, எனக்கு தெரியும். அது மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே அதாவது வந்து தளபதி விஜய்ங்கிறது வந்து பேர் எல்லாத்துக்கும் தெரியணுமா, அவர் மூஞ்சி எல்லாத்துக்கும் பரியணுமா. அவர் டிவி கேன் இங்கிலீஷ்ல வந்து ஷார்ட்டா போட்டா தளபதி விஜய் எல்லாருக்கும் தெரியணுமா. அதுக்காக சுயநலவாதியா இருந்தா ஒரு பீக்ல இருக்கிற இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. யாருங்க பீக்கல் இருக்கா? கடைசி 4 படம் அவளுக்கு ஃபிளாப்புங்க. எந்தெந்த படம் ஃபிளாப்புங்கறீங்க? கடைசி மாஸ்டருக்கு அப்புறம் அந்த எல்லா படமும் ஃபிளாப் தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த படம்? நல்ல ஹிட் தானங்க. மாஸ்டருக்கு அப்புறமேட்டு தான் நான் சொல்றேன். வாரிசு நல்லா ஓடுச்சு. எங்க ஓடிச்சு? ஓடிச்சு, அது பாட்டுக்கு ஓடிச்சு. தியேட்டர் விட்டு தான் ஓடிச்சு. தியேட்டர்லாம் ஒண்ணும் ஓடல. லியோ நல்லா போச்சுங்க. லியோ நல்லா போச்சுங்களா? 350 கோடி அங்க எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்துட்டு எவ்வளவு இது எடுத்தாங்க. வெற்றி விழா கொண்டாடுறதுலாம் ஒரு இதா? உண்மையான அது வெற்றி அது. அப்ப அது ஹிட்னா அப்புறம் ஜெயிலரும் ஹிட்டா? ஜெயிலர் ஃபிளாப்பா? உண்மையிலே வெற்றி கிடையாது. லியோங்கிறது உண்மையிலே வெற்றி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அது உண்மையிலே ஒரு விஜய் தளபதி படம், ஓகேங்களா? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மொக்க படம். உட்கார சீட்ல உட்கார முடியாது. உண்மையான படம். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எல்லாச்சும் எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே ஃபிளாப்பான படம். மக்கள் என்னடா பேர் கட்டுருமான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வெற்றி விழா கொண்டாடினாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வெளியே சொல்றதுக்கு மலைச்சாங்க. பேசினா என்ன ஆயிரும், நம்மளை பத்தி இது பண்றாங்களா, அது பண்றாங்களா, ட்ரோல் பண்ணிடுவாங்களா? பண்ணா என்னப்பா? உண்மையை சொல்லி ட்ரோல் வாங்கினா என்னங்க தப்பு? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப நாட்டு மக்களுக்கு நிறைய நல்லதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. ஊழல் ஒழிப்போம், ஜாதியை ஒற்றுமையை ஏற்படுத்துவோம் விடுவாரு. அது மட்டும் தான் விடுவாரு. அறிக்கை மட்டும் தான் விடுவாங்க. ஜெயிச்ச முறை நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? அரசியல் கட்சி இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆளான்பட்ட பிரதமர் மோடியா வந்து தலைக்கு 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னாரு. சொல்லி 10 வருஷம் ஆகி போச்சு. என்னாச்சு? வந்துச்சா? ஒத்த பைசா வரல. இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு இருக்காரு. அரசியல்வாதிகளோட இதே அறிக்கை மட்டும் தான் விடுவாங்க. அந்த அறிக்கைக்கார ஆளுங்கட்சிக்காரனும் மறந்துடுவான், எதிர்கட்சிக்காரனும் மறந்துடுவான். 2 கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியே மறந்துடுது. புதுசா தம்மா துண்ட கட்சி இதை ஆரம்பிச்சுட்டு இன்னும் கட்சிக்கு கொடி வரல, சின்ன வரல. அவர்லாம் எங்க நிறைவேற்ற போறாரு. அதாவது மக்கள்கிட்ட ஒரு வியாதி இருக்கு, மறதிங்கிற ஒரு வியாதி. 2 வருஷம் கழிச்சு இவர் என்ன சொன்னான்னு போய் அவனுக்கு கேட்க போறானா? 2 வருஷம் கழிச்சு நான் என்ன நடந்தேன் அவனுக்குமே தெரியாது. 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் சப்போஸ் அடுத்து படம் நடிக்க போறாங்க, கட்சியே கிடையாது, கழிச்சிட்டு போனாலும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்பு ஏற்படுறதுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. பரபரப்பு ஏற்படுத்தி அவருக்கு என்ன வரப்போகுது? அதுல ஒரு லாபம், நிறைய சுயலாபம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சினிமா அவர் வந்துட்டு ஒரு அவர் மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளா வைக்கிறாங்க எல்லாருமே. சரி, இப்ப நான் கிடையாது, நான் ஒரு சாமானியா, எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட வந்துட்டு நிறைய ஒரு அவங்க ஒரு வயசுக்குள்ள தான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையில அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது வந்துட்டு இத்தனை வருஷமா படத்துல நடிக்கிறாரு, படத்துல நடிச்சு நிறைய இல்லீகல் பிசினஸ் அவர் பண்றதா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு நிறைய வருது. அதனாலதான் அவர் பயப்படுறாரு. ஐடி ரைடு அவர் அஜித் இவர் மேல ஐடி ரைடு போடுறாங்க. ஏன் அஜித் மேல ஐடி ரைடு வர மாட்டேங்குது? உங்களுக்கு புரியுதுங்களா? இவர் வந்துட்டு ஒரு நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்றதுனால இவர் பயந்துகிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஐடி ரைட்ஸ் பிளஸ் கட்சிகளுக்கு பயந்துகிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. அதான் என் பின்னாடி வந்துட்டு இத்தனை மக்கள் பல இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக. பார்த்தாக்கா டிஎம்கேல இருக்கிற பொன்முடியதுக்கு உள்ள வச்சிட்டாங்களே. இல்ல அது வேற இது வேற. பலஜத்துக்கு உள்ள வச்சிட்டாங்களே. அது வேற இது வேற ஜி. அவங்க வந்துட்டு உள்ள வந்துட்டாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுருச்சு. தளபதி மேல வந்துட்டு இன்னும் நிரூபிக்கப்படல. சப்போஸ் நிரூபிக்கப்படாம இருந்தா இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. புரியுதா உங்களுக்கு? அதாவது வருமுன் காப்போம் திட்டம். தச்சலாம் நினைக்கிறீங்களா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா? கண்டிப்பா தச்சுக்கலாங்க. கண்டிப்பா தச்சுக்க முடியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முடியும். இவ்வளவு முடியாதா? அவன் பண்ணா ஊழல் பண்ணி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆட்சி நம்ம கையில இருந்தா என்னாலும் பண்ணலாம். சரிங்களா? பொன்முடி மேல இது போட்டாங்கன்னா வந்துட்டு அவர் ஸ்டாலின் இணக்கமா இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இணக்கமா இருக்கவங்க எல்லாமே இன்னும் சேஃப்டியா தான் இருக்காங்க. அவர் கூட இணக்கமா இருக்கவங்க எல்லாமே இன்னும் சேஃப்டியா தான் இருக்காங்க. பொன்முடி செந்தில் பாலாஜி இணக்கமா இல்ல, அதனால தூக்கி போட்டாங்க. ஆளுமை சரியான ஆளுமை இல்ல. இதே கலைஞரா தான் முடிஞ்சிருக்காது. வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா?
குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விஜய் மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா 1% கூட பண்ண மாட்டாருங்க. 1% கூட பண்ண மாட்டாரு. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்பயும் அவர் பண்ணிட்டு தானங்க இருக்கு. என்னங்க பால் பவுடர் 2 கிலோ பச்சரிசி கொடுக்கறதெல்லாம் நல்லதாங்க? என்னங்க நீங்க? அவரால முடிஞ்சதானங்க. என்னங்க முடியுது? 200 ரூபா சம்பளம் வாங்குற உங்களால வந்துட்டு தாராளமா செய்ய முடியாது. என்னங்க நீங்க? இத்தனை வருஷமா வந்துட்டு மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துறங்கிறாரு. 1992ல இருந்து இது வரைக்கும் படம் நடிச்சிருக்கீங்க. நீங்க படம் நடிச்சத எல்லா சுத்தமா நீங்க வந்துட்டு இது பண்ணிட்டு நீங்க எவ்வளவு செய்யலாம் நீங்க? தமிழ்நாட்டே சும்மா சொர்க்க பூமியா மாத்தலாங்க. நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியத்துக்கு மக்கள் கொடுத்த பேராதரவுக்கு நீ மட்டும் இருந்தீங்கன்னா சொர்க்க பூமியா மாத்தலாம். இந்நேரம் மாத்திருக்கலாம். சொர்க்க பூமி ஆக்குறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யாரு இவரா? அது சத்தியமா முடியாதுங்க. அவர் அது கிடையவே கிடையாது. பக்கா சுயநலவாதி. இமேஜை காப்பாத்திக்கிற ஒரு எப்படி சொல்றது? ஒரு தன்னலவாதி, சுயநலவாதி.